வசூலில் மாஸ் காட்டும் யூத் 2 நாட்களில் மொத்த வசூல் இவ்வளவா? எந்த ஓடிடியில ரிலீஸ்? நடிகர் கென் கருணாஸ் இயக்கி நடித்திருக்கும் திரைப்படம் தான் யூத்து. இந்த திரைப்படம் கடந்த மார்ச் 19ஆம் தேதி திரையரங்கில் வெளியானுச்சு. தற்போது ரிலீஸ் ஆகி ரெண்டு நாளில் கடந்துள்ள நிலையில் இந்த திரைப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சி வந்துட்டு இருக்கு. இந்த படம் கென் கருணாசுடன் இந்த படத்தில் மலையாள நடிகர் சூரஜ் வெஞ்சரமூடு ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு. மேலும் இவங்களோட மலையாள நடிகை அனிஷ்மா அனில்குமார், தேவதர்ஷினி சேத்தன், பிரியான்ஷி யாதவ், மீனாட்சி தினேஷ் ஆகியோரும் முக்கிய வேடங்களில் நடிச்சிருக்கிறாங்க. மேலும் படத்திற்கு ஜிவி பிரகாஷ் குமார் இசையமைச்சிருக்கிறாரு. தமிழ் சினிமாவில் சமீப காலமாக புதிய இயக்குனர், புதிய கதைகள், புதிய முயற்சிகள் அதிகரித்து வந்துட்டுருக்கு. குறிப்பாக இளைஞர்களை மையமாக கொண்டு உருவாகும் திரைப்படங்கள் ரசிகர்களிடையும் நல்ல வரவேற்பை பெற்று வந்துட்டுருக்கு. அந்த வரிசையில் தற்போது வெளியாகியுள்ள பேசும் பொருளாகி இருக்கிற திரைப்படம் தான் யூத். இந்த திரைப்படம் மூலம் நடிகர் கென் கருணாஸ் முதன்முறையாக இயக்குனராக அறிமுகமாயிருக்காரு. நடிகராக பல படங்களில் நடித்த இவர் தற்போது இயக்குனராக தனது முதல் படத்திலேயே ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தில் மலையாள திரையுலகுடைய பிரபல நடிகரான சுராஜ் வெஞ்சர்மூடு பார்த்தோம்னா முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு. இவரோட மலையாள நடிகை அவர் நடிச்சிருக்கிறாங்க. மேலும் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்துள்ள பிரபல இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் குமார். இளைஞர்களின் உற்சாகத்தை வெளிப்படுத்தும் வகையில் இந்த படத்தின் இசையும் பெரிதும் பேசப்படுது. யூத் திரைப்படம் வெளியாவதற்கு முன்பே அதன் ப்ரொமோஷன் பணிகள் மிகவும் வலுவாக நடத்தப்பட்டுச்சு. சமூக வலைதளங்கள், ட்ரெய்லர்கள், போஸ்டர்கள் அண்ட் ரசிகர்களை நேரடியாக சந்திக்கும் நிகழ்ச்சிகள் மூலம் படக்குழு தொடர்ந்து படத்தை விளம்பரப்படுத்தி வந்தாங்க. படம் வெளியானதுக்கு முன்பே பல இளைஞர்கள் இந்த திரைப்படத்தை எதிர்பார்த்திருந்தாங்க. குறிப்பாக பள்ளி, கல்லூரி மாணவர்களுடைய வாழ்க்கையை மையமாக கொண்ட கதையாக உருவாகும் இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறதுனால இளம் ரசிகர்களிடம் அதிக ஆர்வம் உருவானது. படம் வெளியான பிறகு ரசிகர்களிடமிருந்து கிடைத்த முதல் எதிர்வினைகளே மிகவும் பாசிட்டிவாக இருந்துச்சு. இதனால படம் சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்பட்டுச்சு. இந்த திரைப்படத்தை பார்த்த பிறகு தமிழ் சினிமாவின் பல பிரபலங்களும் படக்குழுவை பாராட்டி வந்துட்டு இருக்காங்க. நடிகர்கள் தனுஷ், சிலம்பரசன், சாந்தனு பாக்யராஜ் உள்ளிட்ட பலர் இந்த படத்தை பாராட்டியதாக தகவல் வெளியாயிருக்கு. குறிப்பாக நடிகர் சிம்பு இந்த படத்தை பார்த்துட்டு தனது சமூக வலைதளங்களில் மிகவும் நல்ல படம் என பதிவிட்டது படக்குழுவிற்கு பெரிய ஊக்கமாக இருந்துச்சு. இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க இளைஞர்களுடைய வாழ்க்கை, நண்பர்களோட உறவு, கல்லூரி கலாட்டா, வாழ்க்கை அனுபவங்கள் போன்றவற்றை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. இதனால் இந்த படம் குறிப்பாக மாணவர்கள் மத்தியில் அதிக வரவேற்பு பெற்றிருக்கு. பல ரசிகர்கள் இந்த படம் பார்க்கும்போது தங்கள் கல்லூரி நாட்கள் நினைவுக்கு வந்ததாகவும் கருத்து தெரிவிக்கிறாங்க. திரைப்படம் வெளியான முதல் நாளிலேயே நல்ல வரவேற்பை பெற்றதுனால பாக்ஸ் ஆஃபீஸிலும் படம் நல்ல வசூலை பெற்றிருக்கு. வெளியான தகவலின்படி பார்த்தோம்னா முதல் நாள் உலக அளவில் வசூல் 4.5 கோடி, 2ஆம் நாள் வசூல் பார்த்தோம்னா 3.5 கோடி. இதன் மூலம் 2 நாட்களில் இந்த திரைப்படம் 8 கோடிக்கு மேல் வசூல் செஞ்சிருக்குன்னு சொல்லப்படுது. மேலும் தற்போது வார இறுதி விடுமுறை நாட்கள்ங்கிறதுனால இந்த திரைப்படத்துறை வசூல் மேலும் அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. படத்திற்கு கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து படக்குழுவினர் பல்வேறு பகுதிகளில் உள்ள திரையரங்குகளுக்கு நேரடியாக சென்று ரசிகர்களை சந்தித்து வந்துட்டு இருக்காங்க. அதன்படி கோவை ரேஸ் கோர்ஸ் பகுதியில் உள்ள ஒரு தனியார் திரையரங்கில் ரசிகர்களை சந்திச்சிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் கென் கருணாஸ், அனிஷ்மா அனில்குமார், மீனாட்சி தினேஷ், அபிஷன் தேவர்ஷா, தயாரிப்பாளர் குரூப் ஆகியோரெல்லாம் செய்தியாளர்களை சந்திச்சு படத்தை குறித்து பல தகவல்களை பகிர்ந்திருக்காங்க. படத்தோட இயக்குனரான கென் கருணாஸ் செய்தியாளர்களிடம் பேசும்போது இந்த படத்தின் கதையை எழுதும்போதே 2 நடிகர்களை மனசுல வச்சிருந்ததா தெரிவிச்சாரு. சுராஜ் வெஞ்சரமூடு, பசுபதி. ஆனால் தேதிகள் பொருந்தாத காரணத்தினால பசுபதி இந்த படத்தில் நடிக்க முடியவில்லை. பின்னர் தயாரிப்பாளர் ஒரு நிகழ்ச்சியில் சுராஜ் வெஞ்சரமூடுவை சந்தித்து பேசியபோது அவர் இந்த படத்தில் நடிக்க சம்மதித்ததாக கென் கருணாஸ் தெரிவித்தார். இந்த படத்தை இளைஞர்கள் இணைந்து உருவாக்கியதுனால தங்களுக்கு வழிகாட்டும் அனுபவம் உள்ள ஒருவர் இசையமைப்பாளராக இருக்கணும் அப்படின்னு நினைத்ததாக கென் கருணாஸ் சொல்லியிருக்கிறாரு. அதன் பிறகுதான் ஜிவி பிரகாஷ் குமார் இந்த படத்துக்கு இசையமைக்க தேர்வு செய்யப்பட்டதாகவும் அவர் படக்குழுவுக்கு மிகுந்த ஆதரவாக இருந்ததாகவும் தெரிவிச்சிருக்கிறாரு. இதுவரை நடிகராக மட்டுமே இருந்த கென் கருணாஸ் இந்த படத்தின் மூலமா இயக்குனராக அறிமுகமா இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு இயக்குனராக ஆகணும் அப்படிங்கிற ஆசையே இல்லை, ஆனா இந்த படத்தை எடுத்த பிறகு இயக்குனராக இருப்பது மிகவும் மகிழ்ச்சியா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் அவர் முன்பு நடித்த அசுரன் மற்றும் விடுதலை பார்ட் 1 போன்ற படங்கள்ல மிகவும் சீரியஸான கதாபாத்திரங்களை நடிச்சதுனால அதே மாதிரியான கதாபாத்திரங்கள் மட்டுமே தொடர்ந்து வந்ததாகவும் சொன்னாரு. அதனால தான் வேறுபட்ட ஒன்றை முயற்சி செய்ய வேணும் அப்படிங்கிற எண்ணத்துல இந்த படத்தை ஜாலியா உருவாக்கியதா சொல்லியிருக்கிறாரு. சென்சார்
சென்சார் போர்டு குறித்து சுவாரஸ்யம். செய்தியாளர் ஒருவர் தணிக்கை குழு குறித்து கேள்வி எழுப்பிய போது தணிக்கை குழுனா என்ன அப்படின்னு கென் கருணாஸ் கேட்டது அங்கு சிரிப்பை ஏற்படுத்தியது. பின்னர் செய்தியாளர்கள் அது சென்சார் போர்டு என்று விளக்குனாங்க. இது குறித்து தயாரிப்பாளர் குறித்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்சார் போர்டு தரப்புல எந்த சிக்கலும் இல்லை, அவங்க கூறும் வழிகாட்டுதல்களை பின்பற்றினால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த படம் குறித்து கென் கருணாஸ் மிகவும் உணர்ச்சியோடு பேசியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் அப்பா அம்மா இந்த படத்தை பார்த்துட்டு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாங்க, அவங்க எமோஷனல் ஆகிட்டாங்க, அது ஒரு மகனாக எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காரு. செய்தியாளர்கள் அரசியல் தொடர்பான கேள்வி எழுப்பியது கென் கருணாஸ் தெளிவாக பதிலளிச்சாரு. நான் அரசியலுக்கு வரமாட்டேன், என் அப்பாவின் வாழ்க்கை வேறு என் வாழ்க்கை வேறு என்று அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. மொபைல் போன்ல எடுக்கப்பட்ட ஒரு சின்ன முயற்சியாக ஆரம்பிச்ச இந்த திரைப்படம் தற்போது திரையரங்குகளில் வெளியான ஒரு முழுமையான படமாக மாறி இருக்கு. புதிய முயற்சி, இளைஞர்களின் உற்சாகம், நல்ல கதைக்களம் அதெல்லாம் சேர்ந்ததுனால யூத் திரைப்படம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸிலும் தொடர்ந்து நல்ல வசூல் செய்து வரும் இந்த படம் வரும் நாட்களில் மேலும் பெரிய வெற்றியை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுது. நீங்க படம் பார்த்துட்டீங்களான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.